ஓம் நம சிவாய. ஓம் சக்தி தாயே, அகிலம் காக்கும் எங்கள் தேவியே, அருள்மழை பொழியும் கருணை கடலே, பொருள் சேர்க்கும் சக்தி ஓம் சக்தி, உன்னாமம் சொன்னாலே. என்னோட பேர் வந்து எம் கமல்ராஜ். நான் வந்து திரௌபதி அம்மன் கோயில் பூசாரியாக இருக்கேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி மேலச்சேரி ஆதி திரௌபதி அம்மன் கோயிலில் தான் நான் வந்து பூசாரியாக இருக்கேன். வெற்றி எங்கும் நிறைந்திருக்கும் பராசக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி ஆதி பராசக்தி. தீ வளர்த்த தாயே எங்கள் துரோபதி, நீ மனதேவதை. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 வருஷம் பழமையான கோயில், ஆதி திரௌபதி அம்மன். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் முன்னாடி இருந்த கோயில் இது ஆகப்பட்டது. அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்க, கல்யாணத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வழிபட்டாங்கன்னா கூடிய விரைவில் கல்யாண பாக்கியமும் குழந்தை பேரும் உண்டாகும். வாழும் ஜோதி காத்தருளும் எங்கள் குல விளக்கே, உன்னருள் ஒன்றே என்றும் துணை. ஓம் சக்தி பராசக்தி எங்கள் துரோபதி தாயே, ஓம் சக்தி பராசக்தி எங்கள் துரோபதி தாயே. இங்கிருந்து மண் எடுத்து போய் தான் கோயில் கட்டுவாங்க. திரௌபதி அம்மன் கோயில் ஆலயம் எங்கே ஆலயம் கட்டுறதா இருந்தாலும் இங்கேருந்து பிடிமணி எடுத்து அந்த பிடிமணி எந்த கோயில் கட்டுறாலும் அங்கே வந்து வைப்பாங்க. இதான் வந்து ஐதீகமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அம்மாவுக்கு உத்தரவு கேட்டு தான் அந்த மண்ணை நாங்கள் கொடுப்போமே தவிர நாங்களாம் எடுத்து கொடுக்க மாட்டோம். அம்மா உத்தரவு கொடுத்தா அந்த மண் ஆகப்பட்டது அந்த சன்னிதானத்தில் போய் எடுத்து கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். ஓம் சக்தி தாயே, அகிலம் காக்கும் எங்கள் தேவியே, அருள்மழை பொழியும் கருணை கடலே, பொருள் சேர்க்கும் சக்தி ஓம் சக்தி, உன்னாமம். கல்யாண தடை, ராகு தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம் அவங்களுக்கு இருக்கிறவங்க வந்து இந்த அமைச்சார் வழிபட்டாங்கன்னா அவங்க கையால் வந்து அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். அவங்க வந்து பண்ணாங்கன்னா ஒரு 5 வாரம் 6 வாரம் பண்ண சொல்லுவோம். பண்ணால் அந்த தோஷமாகப்பட்டது நிவர்த்தி ஆகும். சொன்னாலே வெற்றி எங்கும் நிறைந்திருக்கும் பராசக்தி. பார்த்தீங்கன்னா உள்ள கருவறையில் வந்து குந்திமாதேவி, திரௌபதி, சுபத்திரை, விஷ்ணு துர்கை இவங்க 4 பேரும் ஒரே இடத்துல இங்கே தான் இருக்காங்க. வேறு எந்த ஒரு கோயில்லையும் எந்த ஒரு சன்னிதானத்துலேயும் இந்த கோயில் அமைப்பு இங்கே இல்லை. இது வந்து பழமையான கோயில், 2500 வருஷம் பழமையான கோயில் இது. சக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி